Tamil Junior First Paper. Get ready for trial dictation. 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி பொறுப்பேற்று 4வது ஆண்டை நிறைவு செய்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பொற்காலம் விரைவில் தொடங்க உள்ளது என்பதை முதற்கண் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா துறைகளிலும் தலைநிமிர்ந்து நிற்கிறது என்பதை நெஞ்சை நிமிர்த்தி இந்த மாமன்றத்தில் பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது சாதாரண சாதனை இல்லை, கடும் உழைப்பால் விளைந்த சாதனை. இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சாதனை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் செய்யாத சாதனை. பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை மாநிலம் என்ற தகுதியை தமிழ்நாடு பெற்று இருக்கிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி இதுவரை ஏற்பட்டதில்லை. இதனை நான் சொல்லவில்லை, ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் பேப்பர். வினாத்தாளின் குறியீட்டு எண் 137. 137. படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் எழுதிக்கொண்டு சுருக்கெழுத்தில் எழுதிக்கொண்டதை அதற்கு நேரான விரிவெழுத்தில் எழுத வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கு இடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Get ready. 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. தலைவர் அவர்களே, இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய உறுப்பினர்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை நல்ல முறையில் எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு என் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உறுப்பினர்கள் தெரிவித்துள்ள எல்லா கருத்துக்களுக்கும் இங்கே உடனடியாக என்னால் பதில் அளிக்க முடியாவிட்டாலும் சிற்சில முக்கியமான கருத்துக்களுக்கு மட்டுமாவது எனது பதிலை அளிக்க
நான் விரும்புகிறேன். விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டுமென்றால் நீர்ப்பாசன ஆதாரங்கள் வேண்டும் என்று ஓர் உறுப்பினர் குறிப்பிட்டார். பாசன ஆதாரங்களான ஏரிகள், குளங்கள் செப்பனிடப்பட்டு சீர் செய்யப்பட்டு நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன என்பதை இந்த அரசின் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன். மின்சார இணைப்பு, மின் தட்டுப்பாடு பற்றிய பல குறைகள் எடுத்துக் கூறப்பட்டன. இந்தியாவிலேயே நல்ல முறையில் செயல்பட்டு வருவது நம் மாநில மின்சார வாரியம்தான். யாரும் இதை மறுக்க முடியாது. இருந்தாலும் சிற்சில இடங்களில் தேவையான சாமான்கள் இருப்பு இல்லாத காரணத்தால் வேலைகள் நடப்பது தாமதம் ஆகிறது. இதை தவிர்க்க ஆங்காங்கே தேவைக்கு ஏற்ப கம்பி, கம்பம் முதலிய பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. மின்சார தட்டுப்பாட்டை கூடிய வரையில் குறைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மின் உற்பத்தியை அதிகரித்தால் மின் தட்டுப்பாடு காணாமற் போய்விடும். பல முறைகளிலும் மின் உற்பத்தியை அதிகப்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கூடிய விரைவில் மின் தட்டுப்பாடு என்பதே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் நிலைமை சீர் அடையும் என்று உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உணவுப் பொருள் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு பற்றியும் உறுப்பினர்கள் குறிப்பிட்டு பேசி உள்ளனர். உணவுப் பொருள் உற்பத்தி பெருக்கத்தை விட வேகமாக மக்கள் பெருக்கம் ஏற்படுவதால் பற்றாக்குறை ஏற்படுகிறது என்பது யாவரும் அறிந்த உண்மையாகும். ஆனாலும் அரசு உணவு உற்பத்தியை பெருக்க வழிவகை காண்பதில் கவனம் செலுத்தாமல் இருக்கவில்லை. விவசாயிகளுக்கு தேவையான நேரத்தில் இடு பொருட்களை கொடுத்து பாசன வசதிகளுக்கு வழி செய்து உற்பத்தியை அதிகரிக்க எல்லா வகையான ஊக்கமும் அளித்து வருகிறது. எதிலும் பற்றாக்குறை ஏற்பட்டால் விலைவாசி ஏற்றமும் கூடவே வந்து விடுவது இயல்பு. திருப்பூர் திருவாளர்கள் ஆனந்தன் சகோதரர்களுக்கு சென்னை சினிமா தயாரிப்பாளர் வேலன் எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். எங்களது கம்பெனியின் சார்பாக நாங்கள் தயாரித்து வரும் புதிய தயாரிப்பு படத்தினை தங்களது பகுதியில் கடந்த 1 மாத காலமாக படம் பிடிக்க நாங்கள் வந்திருந்தபோது தாங்கள் எங்களுக்கு உதவியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சினிமா கலைஞர்கள் தங்கிக் கொள்ளவும் அவர்களுக்குத் தேவையான
பொருட்களை வாங்கிக் கொள்ளவும் உதவி செய்தது எங்களுக்கு பூரிப்பு அளித்துள்ளது. மேலும் முக்கிய கலைஞர்கள் வசதியாக தங்கிக் கொள்ளும் வகையில் தங்களது தொழிற்சாலையில் உள்ள விருந்தினர் மாளிகையில் தங்கும் வசதி செய்து கொடுத்தமைக்கும் சில காட்சிகளை படம் பிடிக்க தங்களது தொழிற்சாலையை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கியமைக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள